சோ இன்னைக்கு என்ன படம் இது? என்ன மாரி படங்க இது? ஐயோ! 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 அப்படி ஒரு மிரட்டி விட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படம். எப்படி சொல்றதுக்கே வார்த்தை இல்ல. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது? சம்பவத்த பண்ணி விட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு படம் தான். சரி ரொம்ப பில்டப் குடுக்க வேணாம். வந்துடுறேன் மேட்டருக்கு. நம்ம டாக் டூ மீ அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அது வசூல்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். எல்லாத்தையும் மிரள வச்ச ஒரு படம். இப்படி ஒரு கான்செப்ட்ல யோசிக்க முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு தரமான சம்பவம் செஞ்ச ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர், ரைட்டர் 2 பேரு. அவங்க 2வது படமா எழுதி இயக்கியிருக்கிற படம் தான் இந்த படம். ஐயோ! சும்மா அள்ளு விட்டுருச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, 2 பேர் பேரண்ட்ஸ இழந்த புள்ளைகள ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஆனா, அவங்க ஆர்ஃபனேஜ்ல இல்லாம, அங்கேயே 20 வருஷமா வேலை பார்த்த ஒரு கேர்டேக்கர். அவங்க வீட்டுக்கு இந்த 2 பேத்தையும் அனுப்பிச்சு விடுறாங்க. தாய், தந்தை இல்லாத இந்த பசங்கள. இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்க என்னென்ன எல்லாம் மர்மமான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுல இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு சஃபர் ஆனாங்க. அப்படிங்கிறத கொடூரமான முறையில சொன்ன படம் தான் இந்த படம். அதாவது என்ன சொல்றது? மிரட்டி விட்டாய்ங்க. டேபிள்ல கடிச்சு திம்பாங்க ஒருத்தன். தான் கைய தானே சாப்பிடுவான். அந்த சீன்லாம் வேற லெவல் சம்பவம். நீங்க படத்த பாருங்க. நான் சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். சான்ஸே இல்ல. படத்தோட பேர் என்னன்னா, பிரிங் ஹேர் பேக். செம்மையான ஒரு படம். தரமான சம்பவம். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்த. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ் சினிமாஸின் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.